பார கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமனால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடன்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு தாராபுரம். தலைவன் தலைவி கணவன் மனைவி காலம் சொல்லலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏவல் பிள்ளை துணியத்தால் ஒரு தீ ஆத்மாவும் போய் உடுக்கல அந்த வீட்டு குடிலுக்குள்ளேயும் பக்கவாட்டிலையும் அசைந்துக்கிட்டு இருக்கு. அவைகளை நீக்கி இப்போ கட்டி வச்சிருக்கு. அதே போல உன்னுடைய தந்தையார் வீட்டு சொத்துக்களை நீ பெறக்கூடாது என்பதற்காகவும் உன் தாயமும் உன்னையும் ஒதுக்கி ஒரு பிரபஞ்ச நிலைகளில் இருந்து மாற்றப்பட்டு வச்சிருக்கு. அதுல உன்னுடைய உடல் நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு எங்கே ஒரு பகுதி இயங்காமல் போய்விடுமோ என்னும் ஒரு பயம் உன் உள்ளத்துல இருக்கு. கால் அதனால் அந்த தீய சக்திகளை விலக்கி உன் சொத்துக்களை உனக்கு வாங்கி தரேன். எல்லாம் வெற்றியாக நடைத்தாரம்பா. அதே தாராபுரத்து எல்லை தாய் தந்தை மகன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். மையோ மந்திரமோ தந்திரத்தால் அறிவு மயங்கியதோ அப்படிலாம் உங்க 2 பேருக்கும் உங்க உள்ளத்துல சிந்தனைகள் வாடுது. என்ன என் மகன் திறந்த அறிவாளி, மன உறுதி உடையவன், தெளிவானவன். அவன் அப்படி மயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இவனை யாரோ கட்டாயப்படுத்தி மயக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை. 18 21 வயது வரக்கூடிய பருவம் எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அதுதான், எதையும் நிதானிக்க முடியாத பருவமும் அதுதான். புரியுதா? எதையும் நிதானிக்கக்கூடிய பருவமும் அதுதான், நிதானிக்க முடியாத பருவம் அதுதான். அந்த பருவத்தில் எவனுடைய மனசை அலப்பாயுதோ அவன் நிச்சயமாக பெற்றோர்களுக்கு மாறுபட்டு தான் நடப்பான் என்பது இயற்கையின் விதி. அந்த நேரத்தில் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு யாரை சார்ந்தது? பெற்றோர்களை சார்ந்தது. அன்னைக்கு செல்லத்திலையும் பாதத்திலையும் பிள்ளைகளை லேசா மிதக்க விட்டோம்னா அவன் அதுதான் சுதந்திரம்னு அவனுடைய நுண்ணறிவில் பதிவாகிடும். 21வது வயதுல தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வை தான் என்ற நிர்ணய சக்தியை நிர்ணயிக்கின்ற அறிவின் ஆற்றலும் மனதின் ஆற்றலும் தோன்றுகிறது என்பது பிறப்பின் தன்மை. அந்த நேரத்தில் நல்ல பதிவை உருவாக்க வேண்டியது ஒரு பெற்றோர்களின் கடமை. அந்த கடமையை நீங்க பரமா விட்டுட்டீங்க. ஆனா இப்போ அவன் விரும்புகிற பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். உங்க 2 பேருடைய மனதும் அதுக்கு மாறுபட்டு இருக்கு. அவன் இந்த மாதிரி சாமி சாத்தாவெல்லாம் நம்பி வர வேண்டிய அவசியமெல்லாம் அவனுக்கு கிடையாது. நீங்க பைத்தியார பயில்வ அவனை கூட்டு வந்திருக்கீங்க.
நீ இந்த சாமியை வந்து கூப்பிட்டா நான் என்ன அவளை விட்டுருவேனா அப்படின்னு அவன் உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவரை சொல்லதை காட்டி என் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு அவன் அதில் பேசிக்கிட்டு இருக்கான். உண்மை. காலில் விட்டு வா. புரியுதா? அதுக்கு என்ன காரணம்? விதி தான் காரணம். அதுக்கு காரணம் விதி. இந்த விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல தோணும். விதியை மாற்றிக்கிட முடியுமா அப்படின்னு தோணும். ஒருத்தன் தோல்வி பெற்று வேதனை பெற்று அனுபவப்படணும்னு விதி இருந்தா அதை அன்னைக்கு எழுந்ததை யாரும் என்ன செய்ய முடியாது, மாத்திக்கிட முடியாது. மாத்திக்கிட முடியாது. அதான் உண்மை. மண்ணில் மிதிச்சா நிச்சயமாக, பூமியில மிதிச்சா காலில் மண் ஒட்டும், சத்தியம். அதை யாராலும் மாற்ற முடியாது. செருவு போட்டு மிதிச்சுக்கலாம், ஆனா அந்த வைப்ரேஷன் நமக்கு வந்து சொந்தமாகாது. உண்மையா? இப்ப இருக்கிற நிலையில வந்து இந்த பையன் இந்த பொண்ணை கட்டினாம்னா எதிர்காலத்துல நல்லா இருப்பானா, அந்த வாழ்க்கையில குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு நீங்க ரெண்டு பேருடைய உள்ளத்துலையும் ஒரு சின்ன எண்ணத்தை வச்சிருக்கீங்க. அதனால நம்ம பிள்ளைக்கு நல்ல மனைவியை தேடி கொடுப்போமே, அவன் ஏன் அவசரப்படுதான், செஞ்சு கொடுப்போமே, நம்ம பிள்ளை தான் நான் சொன்ன கேட்கலாமன்னு மனித ரீதியாக நீங்க சிந்திக்கிறீங்க. என் வாழ்க்கை, என் பொண்டாட்டியை சரி பண்ணதுக்கு எனக்கு முடியும், நான் நினைச்சவளை கட்டி வாழது தானே எனக்கு சந்தோஷம், அதை ஏன் உங்க சந்தோஷத்துக்காக ஏன் மகிழ்ச்சியை நீங்க தடுக்கிறீங்க என்பது இவனுடைய கருத்து. இப்ப அவன் ஹியூமன் ரைட்டுக்கு வந்துட்டான். மேஜர் ஆயிட்டல்ல, ஹியூமன் ரைட்டுக்கு வந்துட்டான். நீங்க மனித இயலுக்கு வந்திருக்க, அவன் மனித உரிமைக்கு வந்துட்டான். அதனால இந்த ரெண்டுமே நிறைவேறி தெளிவாகிறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரியுதா? 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. தை, மாசி, பங்குனி. பங்குனி 30க்கு பிறகுதான் கல்யாணம் முடிக்கணும்னாலும் முடிவாகும், வேண்டாம்னாலும் முடிவாகும். அதுவரை தெய்வத்தை பிரார்த்தனை செய்து நடுநிலை தவறாத நீதியை உணர்ந்து மனதை அமைதிப்படுத்துங்கள். செம்மையாக்கி தரேன். கால் வந்துட்டு வாங்க. அர்த்தம் இந்தாப்பா, நடுநிலை தவறாம வாழ வைக்க. வாங்க. என்னம்மா? மிளகாயை கடிச்சா உரைக்கும், தக்காளி பழத்தை சாப்பிட்டா புளிக்கும், மாம்பழத்தை சாப்பிட்டா இனிக்கும். அதாவது பிறப்புத்தன்மை மாறுமா மகளே? மாறாது. இன்னைக்கு ஹைப்ரெட்டில் நிறைய மிளகா வந்துருச்சு, காரம் இல்லை. ஹைப்ரெட்டில் நிறைய மாம்பழம் வந்துருச்சு, பழுக்காமலே பழுக்கும், பழுக்காமலே பழுக்கும். உலகம் வித்தியாசமானது. புரியுதா? உங்களுக்கு மானாபிமானம் பாதிக்காம நான் காப்பாத்துறேன். மானாபிமானம் காப்பாத்துறேன். இந்தா, அதை நான் உயர்த்தி தந்துருந்தேன். மகிழ்ச்சி அடையுங்கள், மனதை அமைதிப்படுத்துங்கள், ஆவேசத்துக்கும் உணர்ச்சி வசத்துக்கும் வசமாயிராதீங்க, நிதானமா இருந்து பழகுங்க. சாப்பிட்டு போங்க, அறகுறையா போயிடாதீங்க, மகிழ்ச்சியுடன் இருங்கள். தாராபுரம் மகனே வா. ஜபா உறங்கார, தூங்காதே ஜபா தூங்காதே. இன்னொரு தினம் கால் வந்துட்டப்பா. என்னப்பா பிள்ளையெல்லாம் எங்க இருக்கு? என்ன செய்யணும்? இப்ப மாத்தக்கூடாதுப்பா, அந்த டைம் இப்ப இல்லை. ஒரு பிள்ளை அரசாங்க உத்தியோகத்துக்கு போகும், ஒரு பிள்ளை பிஸ்னஸ் லைனுக்கு வரும். உன் தொழிலில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய பணங்கள் லாஸும் மன வருத்தமும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மனிதனால எந்த இடைஞ்சலும் கிடையாது. இப்போ கிரகங்களால தான் 9 மாதமா உன் உள்ளம் படாத பாடுபடுது. கால் வந்துட்டு வா. உத்தரவு இருந்தால் கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதானே. நீ இந்த வேளை தன்னில். அதனால புரட்டாசி மாதம் 30 வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம இடத்த மாற்றுவோம், கடத்தை தீர்த்துருவோம். சந்தோஷமா இரு, வெற்றி அடைந்து என்னாலும் என்னை உயர்வோடு பார்க்க வருவாய். மகிழ்ச்சி அடைவாய் மகனே, வாழ்க. திருவடனை
அடலருணை உயர் கோபுரத்தே. யார் பாடினது இது? சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாட்டு. காலன்று வரலாம். அல்லல் போம் பல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போல் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத கால். விநாயகர் கோயில் எங்கப்பா இருக்கு? கால் ஒன்றாம். தத்துவ உருவமே பக்கத்துல வாங்க. உன் பிள்ளையினுடைய மனப்பக்குவத்தை தெளிவுபடுத்தி தரம் குறையாம காப்பாற்றி தரேன். நல்ல வாழ்க்கையும் முடிச்சு தரேன். அதே மாதிரி சொத்து சம்பந்தமான மனக்குழப்பம் ஒன்று இருக்கு, அதுல வெற்றியாக்கி தரேன். நீ நடத்துற தொழிலில் 2 பேருக்கு இடைஞ்சல், மன இடைஞ்சல் இருக்கு, அதையும் தீர்த்து உன்னை வெளிநாட்டில் பல லட்சங்களை சம்பாத்திய முடித்தாரேன். ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டுவாங்க. இந்தா மகளே, கண்ணீர் விடாத, கலங்காத, கல்யாண கோலத்தோடு பிள்ளைய கூட்டுவா, வெற்றி அடைந்துவா, நல்லா இருப்பா. இந்தா நிறைய பணம் கிடைக்கும், சந்தோஷமா. காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் 2 பிள்ளையும் கூட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வா. உனக்கு காஞ்சிபுரமாடா? இந்த ஊரு மனது ஒருநிலைப்படலை. இன்னொருத்தரங்க கூப்பிட்டுவாங்க. உட்காரலாம். நீ பார்க்குற தொழிலில் உனக்கே ஒரு பரிசு அடித்தா நல்லா தான் இருக்கும். அப்படியா? ராம்நாட்டு பகுதி, ராம்நாடு. கருப்பசாமி குலதெய்வம் யாருக்குப்பா? உனக்கு இல்லை. யோசனை வாரிய நீ, உனக்கு இல்லை. உனக்கு குலதெய்வமா? வாடாங்க. பார்த்தியா? ஏய், சும்மா சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்குவோங்க. அச்சரி உச்சாக்கா பிச்சே. கால் வந்துட்டு வா. அமைதி. என்னடா சட்டப்படி என்னடா பிரச்சனைகள்? பக்கத்துல வா. சரி, என்ன செய்யணும்? கண்ணை மூடு. பாஸ்போர்ட்டெல்லாம் எங்க வச்சிருக்க? போய் அதில் எல்லாம் என்கொயரி எல்லாம் முடிஞ்சுதா? இடையில கொஞ்சம் ரெனியூல் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் வந்துச்சே, கொஞ்சம் டேமேஜ் எல்லாம் இருந்துச்சே. சரி, அதெல்லாம் சரியாயிடுது. நீ அங்கே தள்ளி இருக்கா? இந்த செல்லை உங்கள் அம்மாட்ட கொடுறா. கண்ணை மூடு, கையை கட்டு பார்ப்போம். காலில் வந்துட்டு வா. உட்கார். எங்கேயாவது புறப்படுகிற பொழுது உனக்கு உடலுக்குள்ள இருந்து ஒரு ஒரு அக்கினி போன்ற ஒரு சக்தி
உன் உடம்ப ஆட்டுறது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அதே மாதிரி ஏதோ ஒரு ஆத்மா நம்மளை பின்தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு பாவனையில உச்சிலிருந்து முதுகு கழுத்து வர ஆட்டம் கொடுக்கும். இதனால புத்திமாராட்டமே வந்தது மாதிரி நீ புலம்பிக்கிட்டு இருக்கியா? புரியுதா? இதை குணமாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? காலில் விட்டுவாங்க. இதை குணமாக்காம கல்யாணம் முடிச்சுக்கிறியா? ஒரு பொண்ணை தாரேன், முடிச்சுக்கிறியா? பொம்பளை வாயை திறந்து பேசாத, பொறுமையா இருக்கு. காலில் வந்துட்டு வாட செல்ல மகனே. முதல்ல அவனை சரியாக்குறதுக்கு வழியை பாருமா. கல்யாணம் முடிக்காம ஒரு புள்ள வேணும் சாமின்னு காட்டுற மாதிரி இருக்கு. வா பக்கத்து 3 முறை என்னைய பார்த்துட்டு போ. 3 முறை ஒரே நாளில் 3 முறை பார்த்துறாத. இந்த அப்படி வாங்குடா. 3 முறை என்னைய பார்த்து போ. இந்த பக்கத்தில் வா. 3:30க்கு என்னைய பாருங்க. இவனை பார்க்க சொல்லுங்கப்பா. இப்படிமா உன் மனத்தை முதல்ல சாமி பக்கம் கொண்டு வாமா. உன் நினைவிலேயே வச்சிருக்காத. இப்படி வெற்றி அடை. தாராளமாக போடலாம். போயிட்டு வாங்க. அங்கே உட்காருங்க. வந்துடும். பணம் கொடுத்துட்டேன் கையில். பாரு, பணம் கொடுத்துருக்கேன் பாரு. அதே ராம்நாட்டு பகுதி இடம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்த மகன். என்னம்மா இடம் உனக்கு பிரச்சனை? என்னப்பா இடம் சொந்தமா குழப்பம்? கால் வந்துட்டு வா. காளியம்மா எங்க இருக்காங்க? அந்த ஏரியாவில் இருக்கா காளியம்மன் கோயில்? பக்கத்தில் வா. உன் சொல்லி இவன் கேட்க மாட்டானே. எப்படி இவனை கொண்டு வந்த? என் அண்ணன், என் அப்பன், எங்க ஆத்தா, எங்க மதினி, என் ராசாத்தி, இப்படி அடிமை கட்டலாம் கிடந்தான் அந்த பைய. உண்மையா இல்லையா? இன்னைக்கு அவனை திருநாமம் வச்சுட்டாங்க தெரியுங்களா? நாட்டு வாழைப்பழம் கொடுத்து திருநாரில் வச்சுட்டாங்க. கால் வந்துட்டு வா. நீ எந்திக்காண்டா, நீ உட்காரு பேச. அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு தான். இப்போ கேட்க உங்க அண்ணன் கிட்ட போய் கும்பிட்டு வாங்கிட வேண்டியதானே சொத்தை? அவன் மனத்தை மாற்றி வைத்தது ஒரு பொம்பளை. உன்னை எதிர்த்து பேச விடாம மடக்குனதும் ஒரு பொம்பளை. உன் குடும்பத்தை இன்னைக்கு வாழ விடாம தடுத்து இவளை விரட்டதுக்கு பிளான் போட்டதும் ஒரு பொம்பளை தான். இப்ப 2 ஒண்ணு போல கால் வந்துக்கலாம். சொன்னதுல எதுவும் தப்பு இருக்கா? அந்த இடத்தை மீட்டி தாரேன். அவங்க மனத்தை மாத்தி உன் சொத்தை உனக்கு வாங்கி தாரேன். போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிற ஒரு நிலைமை வரும். அதுல பாதகம் இல்லாம நடத்தி ஜெயிச்சு தரேன். இந்தா நல்லா போயிரு. சாப்பிட்டு போங்க. பட்னியா போகக்கூடாது. கருப்பசாமி கோயிலுக்கு, புடிகிற கருப்பசாமி கோயிலுக்கு வந்தா யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. புண்ணியம் பேடு நல்லா இருக்கு. அதே ராம்நாட்டு எல்லை வெளிநாடு தொடர்புடைய மகன். கால் வந்து சொல்லலாம். ஆற்றங்கரை ஓரத்திலே இன்னொரு தரம் கால் வந்து பாப்பா. உன் உண்மையான பத்திரத்தை போலி பத்திரம் போட்டு கணக்கு வச்சிருக்காங்கடா. அமைதி. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை உன்னுடைய இஷ்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். உன்னை ஏமாத்துறவங்களை சட்டப்படி தண்டிக்கிறதுக்கு வேண்டிய நிலைமை நடக்கும். அதில் உன்னுடைய இடம், உன் உரிமை உண்மையாக உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி சம்பாத்தியம் பண்ற பணத்தை தொழில் சம்பந்தமாக போட்டு இனிமேல் நீ பயன்படுத்தினால் உன் பணம் நஷ்டமடையும். நீ உழைக்கிற பணத்தை இனிமேல் சொத்துக்களை மட்டுமே வாங்கி வந்தா எதிர்காலத்துக்கு உன் பணம் சேமிக்கப்படும். அதனால இருக்க தொழிலை மட்டுமே பாரு. அடிஷனலா வேற எதுவும் தொழில் பார்க்கணும்னு விரும்பாதே. கால் வந்துட்டு வா.
வணக்கம் வணக்கம் வணக்கம்